Hello friends, welcome to Ganatrix tutorial. Hello students, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கொயர்ஸ்னா என்ன, ஸ்கொயர் ரூட்ஸ்னா என்ன, அப்புறம் அந்த ஸ்கொயர் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கொயர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. A square is the product of number 2 times. ஓகே, அந்த நம்பரே வந்து 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ. இப்போ 6 ஸ்கொயர் அப்படின்னா 6 இன்ட்டு 6 என்ன வரும்? 36. இதுதான் ஸ்கொயர். எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இங்கே 5 ஸ்கொயர் இருக்கா? 5 ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் 5 இன்ட்டு 5, அதாவது 5 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இஸ் 25. சரிங்களா? 7 ஸ்கொயர் பண்ணால் 7 டைம்ஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 49. 10 ஸ்கொயர் பண்ணா 10 into 10 is equal to 100. 25 ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ஆஃப் 25. அப்போ 25 into 25 மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், 625 வரும். செக் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. இதுதான் ஸ்கொயர். ஸ்கொயர்னா சிம்பிளாக வந்து எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணுறோமோ அதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் தான் ஸ்கொயர் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட். இந்த ஸ்கொயர் ரூட்னா என்னன்னா, ஓகே, இன்வர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் த ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த நம்பர் கொடுத்துருவாங்க 25. வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25னா நம்ம அந்த 5 ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49னா 7. இதுதான். சரிங்களா? 7 7s are 49. அப்போ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுனா 49 வரும் அந்த நம்பர். சரியா? வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 அப்படின்னா என்ன வரும்? 10. ஓகே, ஸோ இதை வந்து இன்வர்ஸ் ப்ராசஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுதான் ஸ்கொயர் ரூட். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் இதோட சிம்பிள் இதுதாங்க. சரிங்களா? இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்னன்னா எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஹோல் பவர் 1/2ன்னு எழுதுனுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அந்த 1/2ன்னு எழுதும்போது இங்கே உள்ள இருக்க நம்பர் என்ன, இந்த இன்சைடு நம்பர் இருக்கும்ல, அது எப்படி இருக்கணும்னா ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். ஓகே, ஸ்கொயர் நம்பராக இருந்தால் அந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து ஒரு 4 ஸ்கொயர்னு எழுதுறேங்க. சரியா? இங்கே 4 ஸ்கொயர் இருக்குன்னா இப்போ என்ன கேன்சல் ஆகும்? இங்கே பாருங்க, இங்கே 2 இன்ட்டு பவரில் 2 இன்ட்டு 1/2 என்னவாகுங்க? இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிருமா? பவரில் 1 தான் இருக்குது. இப்போ ஆன்சர் என்ன இருக்குது? பவரில் 1 தான் இருக்கும். அப்போ பேஸில் என்ன இருக்குது? 4 தான் இருக்குது. இந்த 4 தான் ஆன்சராக வரும். சரிங்களா? அதே மாதிரி தாங்க இங்கே 8 ஸ்கொயர் இருந்ததுன்னா என்ன ஆகும்? 8 ஸ்கொயர்னா என்னது? 64 தானே? ஓகே, அப்போ 64 எப்படி எழுதலாம்? 64 8 ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே 8 ஸ்கொயர் இருக்கு, ஹோல் பவர் 1/2. இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னது ஆன்சர்? 8. ஓகே, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்க ஸ்கொயர் ரூட்டு. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம ஷார்ட்டாக உங்களுக்கு தெரியும். ஜென்ரலாக நம்ம எக்ஸாம்பிள் தான் எழுதுறேன். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 எப்படி எழுதலாம்? நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகே, நமக்கு வந்து என்ன ஆகும்? இந்த 2ம் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இங்கே கேன்சல் ஆகுதா இல்லையா? இங்கே 3 ஸ்கொயர் இருந்தால் என்ன வரும்? ஓகே, இந்த 2ம் இதுவும் கேன்சல் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்னா ரூட்டு பண்ணாவே இந்த 2ம் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ ஆன்சர் 3 தான் கிடைக்கும். ஓகே தானுங்களே? அவ்வளோதான். ஓகே, இப்போ ஆன்சர் என்ன? 3. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர். ஓகே, கண்டிப்பாக ஸ்கொயராக இருந்தால் மட்டும்தான் அது கேன்சல் ஆகும், இல்லைன்னா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? 5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 10 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ ஆன்சர் இஸ் 10. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 எப்படி எழுதலாம்? 12 ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? 12 12s are 144. The answer is 12. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 எப்படி எழுதலாம்? 25 ஸ்கொயர்னு எழுதலாமா? சரிங்களா? இதை இங்கே பாருங்க, 625 எப்படி எழுதலாம்? 25 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 25. ஓகே, ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னது? 3. ஓகே, எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணுனா 9 கிடைக்குன்னா 3 தான். அதான் ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸோ ஓகே, அதோட ரூட் நம்பர். ஓகே, இதோட 9ஓட ரூட் நம்பர் என்னது? 3 தான். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 5. அவ்வளோதாங்க. இதுதான் ஸ்கொயர் ரூட்டு.
இதுதான் ஸ்கொயர். ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம எப்படி எல்லாம் ஃபைண்ட் பண்ணலாம்? இப்போ நேரடியாக நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர்னா சொல்லிடுறோம், பிக்கஸ்ட் நம்பர்னா என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் பை சக்சசிவ் ஆட் சப்ராக்ஷன் மெத்தட். இது என்னங்க சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ஆட் நம்பர்லாம் தெரியும். ஆட் நம்பர்னா என்னன்னு 1 3 5 7 9 11 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த என்ன நம்பர் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோமோ அந்த நம்பரால ஆட் நம்பரால சப்ராக்ட் பண்ணிட்டே வரணும். ஓகே, ஆட் நம்பரால சப்ராக்ட் பண்ணிட்டே வரணும் சக்சசிவா. சரிங்களா? வர ஆன்சரை திரும்பவும் அடுத்த நம்பரால கண்டினியூவா சப்ராக்ட் பண்ணிட்டு வந்து ஃபைனலா ஆன்சர் 0 இருந்ததுன்னா அப்படி ஸ்டாப் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்போ ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா மொத்தம் எத்தனை ஸ்டெப் வருதுன்னு பாருங்க. இந்த 0வுக்கு அந்த ஸ்டெப் தாங்க ஆன்சர். ஓகே, எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம், புரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இங்க 16 இருக்கா, நான் 16 ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். மைனஸ் ஆட் நம்பர்னு சொல்றேன். ஆட் சப்ராக்ஷன்னா 1 எடுத்துக்கிறோம். சரிங்களா? 1ல இருந்து தானே ஆட் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 16 மைனஸ் 1 என்ன வருது? 15 வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், திரும்பவும் 15 அந்த ஆன்சர் இருக்குல்ல, அதை சக்சசிவ்னா என்னன்னா அடுத்தடுத்து. சரிங்களா? கண்டினியூவா மைனஸ் இந்த 1 சப்ராக்ட் பண்ணோம். ஓகே, ஆட் நம்பர் 1க்கு அப்புறம் என்ன வரும்? 3 தானே வரும். இப்போ 3 சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, 15 மைனஸ் 3 என்ன வரும்? 12 வருமா? அவ்வளோதாங்க. ஸோ 15 மைனஸ் 3 12 ஆன்சர் வந்துச்சு. திரும்ப என்ன பண்ணிக்கிறீங்க, அந்த 12ங்கிற ஆன்சர் எழுதிக்கிங்க. மைனஸ் இங்க 3 இருக்கா, 1 3 நெக்ஸ்ட் என்னதான் வரும்? 5 வரும். ஓகே, அப்படியே 1 3 5 7 அப்படியே கண்டினியூவா சக்சசிவா போகணும். 12 மைனஸ் 5 என்ன வரும்? 7 வருமா? ஓகே, இந்த 7 மைனஸ், ஓகே, இப்போ இங்க 5 ஆஃப்டர் என்ன வரும்? 1 3 5 அடுத்தது என்னதான் வரும்? 7 தான் வரும். ஓகே, 7 மைனஸ் 7 என்னங்க? 0. ஓகே, நான் என்ன சொன்னேன்? 0 வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சொன்னேன்னா. ஓகே, இப்போ மொத்தமா எத்தனை ஸ்டெப்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 ஸ்டெப்ல தான் 0 வருது. ஓகே, அப்போ டோட்டல் ஸ்டெப்ஸ் எவ்வளோ? 4. ஓகே, அப்ப நான் என்ன சொல்றேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து என்னது? 4 தாங்க ஆன்சர். சரிங்களா? கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். ஓகே, அதான் 4 4s are 16. டைரக்டா ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னும் கொஞ்சம் புரியும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இருக்கா, அப்ப நான் 36 எழுதிக்கிட்டேங்க. சக்சசிவ் சப்ராக்ஷன்ஸ், ஆட் சப்ராக்ஷன் -1 பண்ணுமா? அப்ப என்ன வரும்? 35. இப்போ இந்த 35 எழுதிட்டு -1 அப்புறம் -3 சப்ராக்ட் பண்ணுங்க. 32 வருமா? நெக்ஸ்ட் 32 மைனஸ் இங்க 3 ஆஃப்டர் 5 வருமா? சப்ராக்ட் பண்ணுங்க. 27 வருமா? 27. நெக்ஸ்ட் 27 மைனஸ் 5 ஆஃப்டர் 1 3 5 அடுத்து என்ன வரும்? 7 வருமா? ஆட் நம்பர்ஸ்ல. ஓகே, சப்ராக்ட் பண்ணா 20 வருமா? நெக்ஸ்ட் அந்த 20 எழுதிக்கங்க. மைனஸ் இங்க என்ன வரும்? 7 ஆஃப்டர் 11 வருமா? சப்ராக்ட் பண்ணுங்க. 20 மைனஸ் 11 is equal to 9. 9 தானே? நெக்ஸ்ட் 9 இங்க எழுதிக்கங்க. மைனஸ் இது ராங்கு. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. ஓகே, இந்த ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கலாம். அப்போ 36 நம்ம என்ன பண்ணணும்? ஆட் சப்ராக்ட் பண்ணலாமா? -1. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 35. நெக்ஸ்ட் அந்த 35 ஆன்சரை மைனஸ் எதால சப்ராக்ட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் 1 ஆஃப்டர் 3 வருமா? ஏன்னா ஆட் நம்பர் 3. இப்போ என்ன வரும்? 32 வருமா? நெக்ஸ்ட் 32 மைனஸ் 5. 32 மைனஸ் 5 27. நெக்ஸ்ட் 27 மைனஸ் 7 தானே? 5 ஆஃப்டர் 7 தானே வரும். இப்போ என்ன வரும்? 20. நெக்ஸ்ட் 20 மைனஸ் 1 3 5 7 நெக்ஸ்ட் என்ன வரும்? 9. சரிங்களா? -9. அப்போ சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 11 வருமா? ஓகே, நெக்ஸ்ட் 11 மைனஸ் இந்த 11 அப்படியே எழுதியாச்சு. இங்க 1 3 5 7 9 அப்புறம் 11 தானே எதுவும் வரும். சரி, -11 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன? 0. ஃபைனல் ஆன்சர் 0 கிடைச்சிருச்சு. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. நம்பர் ஆஃப்
ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. அதுதான் நமக்கு ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாச்சு. 1 2 3 4 5 6ங்க. 6th ஸ்டெப்ல தான் என்ன வருது நமக்கு ஆன்சர் 0ன்னு வருது. ஸோ ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இஸ் ஈக்குவல் டு 6. அதாவது 6 6 ஆர் 36. இதுதான் ஆன்சர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் பை பிரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட். ஓகே, நமக்கு பிரைம் ஃபேக்டரேஷன் என்னன்னு தெரியும். அது மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? பிரைம் ஃபேக்டரேஷன் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு நம்பரை நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல எழுதணும். ஓகே, இங்க 64 இருக்கு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ல என்ன பண்ணலாம், இது என்னென்ன நம்பர் யூஸ், பிரைம் நம்பர் மட்டும்தான் டிவைட் பண்ணணும். பார்த்துக்குங்க. 2 இது 2 டேபிள்ல வரும். ப்ராடக்ட் ஆஃப் 2 வரும். அப்போ என்ன வரும், 32 வருமா. நெக்ஸ்ட் அதுவே 2 வரும். இங்க 1 2 is 2, ரிமைண்டர் 1 வருமா. 12ல எத்தனை 2 இருக்கு, 6 2, அப்போ 16. நெக்ஸ்ட் 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1 is 2. அவ்வளவுதாங்க. இதை நம்ம எப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? இதை நம்ம வந்து பேரா பிரிக்கிறேங்க. சரியா? ஏன் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை கியூப் ரூட்டா இருந்தா என்ன பண்ணிருப்போம், 3 3யா பிரிச்சிருப்போம். சரிங்களா? ஸ்கொயர் ரூட்ன்றதுனால நான் வந்து பேரா, அதாவது இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். அதுக்கு அந்த பேருங்கிறது சேமாவே இருக்கணும். சரிங்களா? வேற ஒரு நம்பர் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ 3னா 3 இருக்கலாம், 3 3, 2னா 2. ஓகே, இதுங்க பாருங்க, 2 2 பேரா பிரிச்சாச்சு. ஸோ இதுக்கு பண்ணலாம், 2 எப்படி எழுதலாம்னா 2 × 2, இது வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, இதுவும் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, இதையும் 2 ஸ்கொயர்னு எழுதிப்பேன். சரிங்களா? இப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம், இங்க பாருங்க, 64ஐ எப்படி எழுதலாம் நம்ம, 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். அவ்வளோதானே. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 தானே நமக்கு வேணும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த நம்பருக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ப்ராடக்ட்ல இருந்தா நம்ம ஸ்கொயர் ரூட் தனித்தனியாவே எடுக்கலாம். சரிங்களா? இதுக்கு தனியா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம், இன்ட்டு இந்த நம்பருக்கு தனியா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம், இன்ட்டு தேர்ட் நம்பருக்கு. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொன்னோம், இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுமா, இது 2ம் கேன்சல் ஆயிடும். ஓகே, இப்போ மீதி என்னதான் இருக்கும் நம்மகிட்ட 2, ஃபர்ஸ்ட் நம்பர்ல 2 இருக்கும், செகண்ட் நம்பர்லயும் 2 தான் இருக்கும், தேர்ட்லையும் 2. 2 × 2 × 2 என்ன வரும், 8. ஓகே, இதுதாங்க ஆன்சர். இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. சரிங்களா? இது பிரைம் ஃபேக்டரேஷன்ல போடுறது. இப்போ ஏதாவது ஒரு நம்பர் வந்து பேர் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை ஸ்கொயர் ரூட்டா இந்த பிரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட்ல யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 900. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா வரும். ஸோ 900 என்ன டேபிளில் எழுதலாம் அப்படின்னா, எதில் எழுதலாம், 2 டேபிள் எழுதலாமா. 2ன்னா 4 2s are 8, ரிமைண்டர் 1 வரும், 5 2s are 10, அங்கே 0 இருக்கு, அப்படியே ஆட் பண்ணிக்கங்க. வேற என்ன டேபிள் எழுதலாம், 5 டேபிள்லையும் எழுதலாம். இங்கே பாருங்க, 5 எழுதுனா 9 5s are 45 வருமா, இந்த 0 அப்படியே ஆட் பண்ணிக்கங்க. இப்போ மறுபடியும் 9 டேபிள் எழுதலாமா, சாரி 5 டேபிள் எழுதலாமா. பிரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். 1 5 is 5, ரிமைண்டர் 4 வருமா, 8 5s are 40ங்க. அவ்வளோதாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2 டேபிள் எழுதலாம் பாருங்க, 2 9s are 18. நெக்ஸ்ட் 3 டேபிள், 3 3s are 9. நெக்ஸ்ட் 3 1 is 3. அவ்வளோதாங்க. ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்க, 900 எப்படி எழுதியிருக்கோம் நம்ம, அப்படியே அசெண்டிங் ஆர்டர்ல பேர் இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க, இங்க 2, இங்க ஒரு 2 இருக்கா, இங்க ஒரு 2. ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 3 இருக்கான்னு பாருங்க. எஸ். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இங்க 2 3 பக்கத்துல இருக்கா. ஸோ 3 × 3 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் இங்க. சரிங்களா? 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 5 இருக்கு பாருங்க, இது எப்படி எழுதலாம், 5 × 5 5 ஸ்கொயர். அவ்வளோதானே, எல்லாமே எழுதியாச்சு பாருங்க, 5 ஸ்கொயர். ஓகே, இப்போ நமக்கு வர நம்பர்லாம் எப்படி இருக்கு, ஸ்கொயராகவே இருக்கு. சரியா? அப்போ ரூட் எடுத்தா ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆகிடும். சரியா? இப்போ நான் என்ன வேணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 தான் வேணும். ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர். ஓகே, இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும், இந்த ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். சரிங்களா? மீதி பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, மீதி பேலன்ஸ் 2 இருக்கும், இதில் 3 இருக்கும், இதில் 5 இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் பண்ணுங்க, 2 3 is 6, இங்கே பேலன்ஸ் 5 இருக்கு, 6 5s are 30ங்க.
அவ்வளோதான். ஓகே. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900ஓட ஆன்சர் என்ன? 30. ஓகே. வேணா 30யையும் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா 900 வரும். இதுதான் என்னங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது.